இருக்கிற நம்ம எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. இந்த நாளில் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலிருந்தும் 5ஆம் அதிகாரத்திலிருந்தும் இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே நான் விரும்புகிறேன். வேதத்திலிருந்து நம்ம படிக்கிற வரிசையாக, அதாவது ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை எடுத்து நம்ம பழைய ஏற்பாட்டின் காலத்திலிருந்து வரிசையாக பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம தெபொராளை குறித்தும் பார்க்க போகிறோம். தெபொராளை குறித்தும் அதே சமயத்தில் பாராக்கை குறித்தும் இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் இந்த 4ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறதை பார்க்க, வழக்கம் போல் இஸ்ரவேல் ஜனங்கள் ஏகூத் என்கிற ஒரு நியாயாதிபதி மரணம் அடைந்தார். அந்த மரணம் அடைந்த போது இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பவும் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து, அவர்கள் தேவன் விரும்பாத காரியத்தை அவங்க செய்தபடினாலே தேவன் அவர்களை பார்த்திங்கன்னா கானானின் ராஜாவாகிய யாபின் என்கிற மனிதனிடத்திலே கர்த்தர் விற்று போட்டார் என்று பார்க்கிறோம். அவர்களை கர்த்தர் விற்று போட்டார். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அவன் கிட்டத்தட்ட தன்னுடைய சேனாதிபதியோடு கூட சேர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களை 20 வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான் என்று பார்க்கும். அப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் ஒடுக்கப்படும் போது தேவனை நோக்கி என்ன செய்வாங்க? முறையிடுவாங்க. முறையிடும்போது கர்த்தர் ஒரு நியாயாதிபதியை கர்த்தர் எழுப்பி அவர்களை ரட்சிப்பார். நம்முடைய தேவன் பார்த்திங்கன்னா, எவ்வளவுதான் அவர் ஒரு பக்கத்தில் கோபமுள்ளவராக இருந்தால் கூட, இன்னொரு பக்கத்தில் நம்முடைய பிள்ளைகள் தப்பு பண்ணி அந்த பாவத்தில் சிக்குண்டு அவர்கள் அடிமைப்பட்டு அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிடுறாங்கன்னு வச்சுங்களேன், ஆண்டவர் சும்மா என்ன செய்ய மாட்டார், இருக்க மாட்டார். ஆண்டவர் அந்த ஜனங்களை குறித்து மனஸ்தாபப்படுகிறார் என்று பார்க்கும். அந்த வசனத்தை நீங்கள் பாருங்கள். இந்த 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். கர்த்தர் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை எழும்ப பண்ணுகிற போது கர்த்தர் நியாயாதிபதிகளோடே கூட இருந்து அந்த நியாயாதிபதிகளின் நாட்களில் எல்லாம் அவர்கள் சத்துருக்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சித்து வருவார். அவர்கள் தங்களை இறுக பிடித்து ஒடுக்குகிறவர்களின் நிமித்தம் தவிக்கிறதுனாலே கர்த்தர் மனஸ்தாபப்படுவார் என்று பார்க்கும். ஆண்டவர் அந்த ஜனங்கள் மேலே திரும்ப பாவம் செய்து தப்பு பண்ணி திரும்ப தேவனை நோக்கி கூப்பிட்டாலும் நம்முடைய தேவன் அவங்க மேலே மனஸ்தாபப்பட்டு இறக்கப்படுகிற தேவனாயிருந்து அவங்களுக்கு ஒரு நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி அவர்களை ரட்சிக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். இந்த நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 விதமான கதாபாத்திரங்களை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது யாபின் அப்படிங்கிற அந்த ராஜா, கானானின் ராஜாவை குறித்தும், 2வது அவனுடைய படைத்தளபதியாகிய சிசராவை குறித்தும், 3வது தெபொராளை குறித்தும், நியாயாதிபதி தீர்க்கதரிசியாக இருந்த அந்த அம்மா தெபொராளை குறித்தும், 4வது பாராக்கை குறித்தும், 5வது யாகேல் என்கிற அந்த ஸ்திரீயை குறித்தும் 5 கதாபாத்திரங்கள் இந்த பகுதியில் வருகிறதை நம்ம பார்க்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா, முதலாவது யாபின் அந்த ராஜாவை நீங்கள் எடுத்துக்கங்க. 1ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஆகையால் கர்த்தர் அவர்களை ஆட்சோரில் ஆளுகிற யாபின் என்னும் கானானியுடைய ராஜாவின் கையிலே விற்று போட்டார். அவனுடைய சேனாதிபதிக்கு சிசரா என்று பெயர். அவன் புறஜாதிகளுடைய பட்டணமாகிய ஆரோசேத்திலே, அவன் ஆரோசேத் அப்படிங்கிற அந்த பட்டணம் ஏற்கனவே யோசுவாவால் அந்த பட்டணம் அழிக்கப்பட்டது. அதான் கானான் நாட்டில் இருக்கிற எல்லா இந்த எபூசியர், கிர்காசியர் அந்த மக்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கேபிட்டல் சிட்டி தான் எதுவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆரோசேத் என்கிற அந்த பட்டணம் இருந்தது, ஒரு கேபிட்டல் சிட்டி. இதை யோசுவா அங்கே இருக்கிற ஜனங்களை எல்லாம் நிக்கிரகம் பண்ணி பார்த்திங்கன்னா அந்த பட்டணத்தை அக்னியினால் அவர் இருந்த காலத்திலே கொளுத்தி போட்டார். ஆனால் இது பார்த்திங்கன்னா இங்கே வாசிக்கிறோம், திரும்பவும் இந்த பட்டணம் என்ன இருக்குது, மறு உருவம் எடுத்து வந்திருக்கிறது. மறுரூபம் கொண்டு திரும்பவும் அந்த பட்டணத்தை அவர்கள் கட்டி
சீரமைக்கப்பட்டு அங்கிருந்து திரும்ப ராஜாக்கள் என்ன செய்தாங்க, தோன்றி வந்திருக்காங்க. அதில் தான் இந்த யாபீன் என்கிற அந்த ராஜா இருந்ததாக பார்க்கிறோம். அல்லேலூயா. இது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அவனுடைய படைத்தளபதியாகிய சிசேரா என்று அந்த மனிதனை குறித்து வாசிக்கிறோம். அந்த மனிதன் நல்ல பயங்கரமான சாமர்த்தியமுள்ள ஒரு போர் வீரன். அதே நேரத்தில் அவனிடத்தில் 900 இருப்பு ரதங்கள் இருந்ததாக வேதத்திலே வாசிக்கிறோம். அல்லேலூயா. எவ்வளவு இருந்துச்சு? 900 இருப்பு ரதங்கள். அந்த ரதங்களை வைத்து அங்கு இருக்கிற மக்களை எல்லாம் இவன் கலங்கடித்து கொண்டிருந்தான். 20 வருஷம் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களை இவன் கொடுமையாய் ஒடுக்கினான் என்று பாருங்க. 3வது வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். அவனுக்கு 900 இருப்பு ரதங்கள் இருந்தது. அவன் இஸ்ரவேல் புத்திரரை 20 வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார். கொடுமையாய் ஒடுக்கினான். பயங்கரமான மரண தண்டனைகளை எல்லாம் அவன் கொடுத்தான் என்று பார்க்கிறோம். இவனுடைய கதை இப்படி. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இங்கே தெபொராளுடைய கேரக்டரை குறித்து வாசிக்கிறோம், கதாபாத்திரத்தை குறித்து வாசிக்கிறோம். இந்த தெபொராள் யாருன்னா பாருங்க, 4வது வசனம் 5வது வசனத்தில், அக்காலத்திலே லபிதோத்தின் மனைவியாகிய தெபொராள் என்னும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தாள். அவள் எப்ராயிம் மலை தேசமான ராமாவுக்கும் பெத்தேலுக்கும் நடுவில் இருக்கிற தெபொராளின் பேரிச்ச மலத்தின் குடியிருந்தார். அங்கே இஸ்ரவேல் புத்திரர் அவனிடத்திற்கு நியாய விசாரணைக்கு போவார். நல்ல ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தாங்க. அதே சமயத்தில் நல்ல ஒரு நியாயாதிபதியாக இருந்தார். இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 நியாயாதிபதிகள் நடுவிலே ஒரு பெண் நியாயாதிபதியை கர்த்தர் எழுப்பினாள் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் பெண்களுக்கும் ஆண்களுக்குரிய சம உரிமையை இந்த இடத்துல கொடுத்தார். அந்த அம்மா வீர செயல்கள் எல்லாம் செய்தார்கள். இந்த அம்மா ஒரு நியாயாதிபதியாக இருக்கிறதுனால அந்த பேரிச்ச மரத்துக்கு கீழே தான் அந்த அம்மா குடியிருந்தாங்க. இஸ்ரவேல் அனைத்து ஜனங்களும், எல்லா கோத்திரத்து மக்களும் அந்த அம்மாவின் இடத்துல நியாயம் தீர்க்க வருவார்கள், நியாயம் கேட்க வருவார்கள். அவங்களுக்குடைய அவங்களுடைய பிரச்சனை இருந்துச்சு, அந்த பிரச்சனைகளுக்குரிய பரிகாரத்தை தேடி அந்த அம்மா தீர்க்கதரிசியாகவும் இருந்தபடினாலே இப்படியெல்லாம் செய்யணும், இப்படியெல்லாம் நடந்து கொள்ளணும்னு சொல்லி அந்த அம்மா சொல்லி வந்தார்கள். அல்லேலூயா. அந்த அம்மானுடைய காலத்தில் பார்த்திங்கன்னா பட்டணம் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது, ஜனங்கள் ஆசீர்வாதமாக இருந்தார்கள். சத்துருக்கள் இந்த அம்மா எழும்பும்போது பார்த்திங்கன்னா ஒரு வசனம் இருக்கிறது, 5ஆம் அதிகாரத்துக்கு என்னோடு கூட வாங்க, 6வது வசனம் 7வது வசனத்தை பாருங்கள். ஆனாத்தின் குமாரனாகிய சம்காரி நாட்களிலும் யாகேலின் நாட்களிலும் பெரும் பாதைகள் பாழாய் கிடந்தது என்று பாருங்கள். நிறைய பாதைகள் பாழாய் இருந்துச்சாம். அடுத்து சொல்றாரு, வழி நடக்கிறவர்கள் பக்க வழியாய் நடந்தார்கள். ஒரு ரோடு வசதி இல்லை, அவங்க ஜனங்கள் போக்குவரத்திற்கு சரியான ஒரு பாதை இல்லாமல் இருந்தது. அடுத்தது சொல்றார், தெபொராளாகிய நான் எழும்பும் அளவும் இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின. அதுக்கு முன்பதாக கிராமங்களே இல்லை, எல்லா கிராமத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் அழிந்து போனாங்க. கிராமத்தில் குடியிருக்கிறதுக்கு ஜனங்கள் இல்லவே இல்லை. நான் எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின சொல்கிறாங்க. நான் கிராமங்கள் பாழாய் போயின, இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயின என்று வாசிக்கிறோம். அந்த அம்மா நியாயாதிபதி ஸ்தானத்துக்கு வரும்போது அந்த அம்மா என்ன செய்தாங்க, கிராமங்களை புதுப்பித்தார்கள், ரோடு வசதிகளை செய்து கொடுத்தார்கள். அப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவங்க தாயாக இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். எல்லா ஹோல் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவங்க யாராக இருந்தாங்க? ஆமாம், மதர் ஆஃப் ஹோல் இஸ்ரேல். இஸ்ரவேல் ஜனங்கள் முழுவதற்கும் அவர்கள் தாயாக இருந்து தன்னுடைய குடும்பத்தில் பார்க்கிற பிரச்சனையை போல மக்களுடைய பிரச்சனைகளை பார்த்து அநேகருக்கு நன்மை செய்து உதவிகளை செய்து நியாயம் விசாரித்து இல்லை பஞ்சாயத்து பண்ணி இந்த அம்மா அவ்வளோ நல்ல ஒரு தீர்க்கதரிசியாக, அவ்வளோ நல்ல ஒரு நியாயாதிபதியாக அந்த அம்மா நாட்களிலே அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமேன். பைபிளில் அப்படி தான் வாசிக்கிறோம். நியாயம் விசாரித்தால் நியாயத்தை கேட்க அவளிடத்தில் போனார்கள். அடுத்த ஒரு கேரக்டரை குறித்து வாசிக்கிறோம், என்னென்னா பாராக் என்று வாசிக்கிறோம். அதாவது இன்னொன்று சொல்லிடுறேன், அதாவது தெபொராள் என்றால் தேனி என்ற அர்த்தம். ஆமேன். தெபொராள்னு என்ன அர்த்தங்க? தேனின்னு அர்த்தம். அப்படின்னு அதனுடைய அர்த்தம் 2 விதத்தில் இருக்குது. ஏன்னா தேனி என்ன செய்யும்? ஒன்று நமக்கு தேன் கொடுக்கும், 2வது கொத்தும். தேன் கடிச்சதுன்னா ஆமாம் கொட்டும், தேன் கொட்டும்.
அப்போ தேன் கொட்டுச்சுன்னு வச்சுக்கிங்களேன், அது என்ன செய்யும்? ஒரு இடத்துல கிடைச்சா பெருசாக வீங்கிரும், ஃபீவர் வரும். அது மாதிரி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த அம்மா தேன் மாதிரி இருந்தாங்க, இன்பமானவளாக இருந்தாங்க, தேன் மாதிரி இருந்தாங்க. ஆனால் எதிரிகளுக்கு அந்த அம்மா எப்படி இருந்தாங்க? கொட்டும் தேனாக அவர்கள் இருந்தார்கள். ஆமென், அல்லேலூயா. ஆமாம், கொட்டும் தேனாக இருந்தார்கள். அப்படி எதிரிக்கு பயப்படாமல் அவனை அந்த மாதிரி நடத்தினார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பாராக்கை குறித்து வாசிக்கிறோம். பாராக்கு யாருன்னா நப்தலி கோத்திரத்தை சேர்ந்த ஒரு அற்புதமான ஒரு மனிதன். இல்லை, அவங்க அப்பா பேர் பார்த்தீங்கன்னா அபினோகாமின் குமாரன் பாராக் என்று பார்க்கிறோம். ஒரு பராக்கிரமசாலி, ஒரு நல்ல யுத்த வீரன் தான். இந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா இவனுக்கு அர்த்தம் என்னென்னா, அதாவது லைட்னிங் என்ற அர்த்தம். பாராக் என்றால் என்ன அர்த்தம்? லைட்னிங்னா மின்னல் என்ற அர்த்தம். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மின்னல் என்று மின்றாம்பத்தையில் மின்னல் அப்படிங்கிறதை குறித்து அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு புருஷன், யுத்தம் செய்கிறவர். இந்த தெபரால் அந்த தாயாரோடு கூட சேர்ந்து யுத்தத்துக்கு போக்கும் வரத்துமா இருந்த ஒரு நப்தலி குடும்பத்தை சேர்ந்த இந்த மனிதன். இவன் பாருங்க, ஒரு வசனத்தை வாசிங்களே, ஆறாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அவள் நப்தலியில் உள்ள கேதேசில் இருக்கிற அபினகாமின் குமாரன் பாராக்கை வரவழைத்து, நீ நப்தலி புத்திரரிலும் செபுலோன் புத்திரரிலும் 10,000 பேரை கூட்டிக் கொண்டு தாபோர் மலைக்கு போக கடவாய் என்றும், நான் யாபினின் சேனாதிபதியாகிய சிசராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனையும் கீசோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்திற்கு வரவழைத்து அவனை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றும் இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் உனக்கு கட்டளையிடவில்லையா என்றால், அதற்கு பாராக் என்னோடு கூட வந்தால் போவேன், என்னோடு கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன் என்றான். அதற்கு அவள், நான் உன்னோடு கூட நிச்சயமாய் வருவேன், ஆனாலும் நீ போகிற பிரயாணத்தில் உண்டாகிற மேன்மை உனக்கு கிடைக்காது என்று அந்த அம்மா சொல்கிறாங்க. வா, யுத்தத்துக்கு போ, சிசராவை உமது கரத்தில் ஒப்பு கொடுத்தேன், யாபினை கரத்தில் ஒப்பு கொடுத்தேன், அவங்க அந்த கீசோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்திற்கு வருவதற்கு அவர்களை இழுத்து கொண்டு வந்தேன், நீ போய் யுத்தம் பண்ணுன்னு சொல்லும்போது, இல்லை நீங்கள் என்னோடு கூட வராமல் நான் என்ன செய்ய மாட்டேன், நான் போக மாட்டேன். அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் உன்னோடு கூட வந்த ரைட், ஆனால் போகிற பிரயாணத்திலே மேன்மையெல்லாம் உனக்கு வராது, ஒரு ஸ்திரீக்கு என்ன செய்யும், போயிடும்னு சொல்கிறான். அப்போது இந்த பாருங்க, அதை பற்றி மேன்மை குறித்து அவன் பெருசாக ஒன்றும் நினைக்கல. எனக்கு மேன்மையே இல்லாட்டி பரவாயில்ல, நீங்கள் தீர்க்கதரிசியாகிய அம்மா என்னோடு கூட வந்தால் பரவாயில்ல, அந்த ஒரு கான்செப்டில், அந்த ஒரு கருத்தில் அவன் சொல்லுகிறதை பார்க்க. ஏன்னா ஒரு தீர்க்கதரிசி நம்மோடு கூட இருக்கிறது ரொம்ப நல்லது. அந்த தீர்க்கதரிசி நம்ம போகும் வழியை என்ன செய்வாங்க, காண்பிப்பாங்க. அல்லேலூயா. நம்ம பைபிளில் ராஜாக்கள் புஸ்தகத்திலெல்லாம் பாருங்கள், தீர்க்கதரிசிகள் எதிரிகள் இருந்த மறைந்து கிடந்த அந்த இடத்தை கண்டுபிடிச்சிருவாங்க. எலிசாவை குறித்து வாசிக்கிறோம். அந்த தீர்க்கதரிசி ஒருத்தர் இருக்கிறார், ராஜாவே, நம்ம எங்கெங்கெல்லாம் மறைந்திருக்கிறோமோ அந்த மறைவிடத்தை எல்லாம் அவர் பட்ட பகலை போல காண்பித்து கொடுத்து விடுவார் என்று சொல்லுகிறதை பாருங்கள். அப்போ தீர்க்கதரிசி கூட வந்தால் நல்லது. ஏன்னா மோசே சொன்னது போல், ஆண்டவரே உம்முடைய சமூகம் எனக்கு முன்பதாக ஆண்டவரே வரலைன்னா இந்த இடத்துலேருந்து என்னை புறப்பட பண்ணாதிரும் என்று கேட்டது போல் அவன் சொல்கிறான், நீர் வரலினா இந்த இடத்துலேருந்து நானும் போக மாட்டேங்க. அந்த மேன்மை பற்றி அவனுக்கு பிரச்சனை இல்லை, அந்த உயர்வை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை, நீர் என்னோடு கூட வந்தால் போதும். அல்ல, யுத்தத்துக்கு நீர் வந்தால் போதும், யுத்தமே நீர் செய்ய வேண்டாம், கூட இருந்தால் போதும், மற்றதெல்லாம் நான் பார்த்துறேன் அப்படிங்கிற அந்த கருத்தின் அடிப்படையில் தான் அதை சொன்னான். ஆனால் இவனுக்கு ஒரு வேளை இந்த இடத்துல அவனுக்கு மேன்மை இல்லாமல் யாகேலுக்கு அந்த மேன்மை போயிருந்தால் கூட, பைபிளில் எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், விசுவாச பட்டியல்னு ஒரு பட்டியல் இருக்கிறது. அந்த பட்டியலில் பார்த்திங்கன்னா தெபொரால் பேர் இல்லை, யாகேல் பேர் இல்லை, யார் பேரை ஆவியானவர் கொண்டு வந்து வச்சிருக்கிறார் அப்படின்னா பாராக்கினுடைய பேரை கர்த்தர் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே ஒரு வேளை அவனுக்கு மேன்மை இல்லாமல் இருக்கலாம். அந்த வசனத்தை நீங்கள் வாசிங்க பார்க்கலாம். எபிரேயர் கிழந்த ஒரு 11ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். பின்னும் நான் என்ன சொல்லுவேன், கிதியோன் அடுத்து
பாராக் என்று வாசிக்கிறோம். கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகள் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. விசுவாசத்தினாலே அவர் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அவர்கள் அடைத்தார்கள் என்று பார்க்கிறோம். இந்த இடத்துல மேன்மை இல்லாட்டி பரவாயில்ல, அவனுக்கு எங்கே கர்த்தர் மேன்மை கொடுத்தார்? புதிய ஏற்பாட்டிலே விசுவாச வீரர்களுடைய பட்டியலில் அவனுடைய பெயரை ஆண்டவர் சேர்த்தி நம்மெல்லாம் இப்போ வாசிக்கிற அந்த மேன்மையை மகிமையை ஆண்டவர் பாராக்குக்கு கொடுத்தார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம இப்போ மேன்மை அடையாமல் இருக்கிறாங்க, ஒரு காலம் இருக்கிறது. கர்த்தர் நிச்சயமாக ஒரு காலத்தில் நம்மை மேன்மை அடைய ஆண்டவர் செய்வார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இங்கே பாராக்கை நோக்கி அந்த அம்மா சொல்கிறாங்க, நீ இப்போ யுத்தத்துக்கு நீ கடந்து செல்லு, நம்ம சிசராவை நம்ம என்ன செய்யலாம், ஆமாம் ஜெயிக்கலாம், யாவீனை ஜெயிக்கலாம் என்று அந்த அம்மா இவனை அனுப்புகிறாங்க, பாராக்கை அனுப்புகிறாங்க. பாராக் என்ன செய்கிறாரு, அதாவது தாபோர் மலையிலே ஏறி போகிறார் என்று பார்க்கிறோம். தாபோர் மலையில் மேலே ஏறி போய் அங்கே அவங்க கூடாரம் போட்டு அங்கே தங்கி இருக்கிறாங்க. இதை யார் கேட்டா அப்படின்னா, யாபீனின், கானான் தேசத்தினுடைய ராஜாவாகிய யாபீனினுடைய படைத்தளபதியாக இருக்கிற சிசேரா, அவனுக்கு 900 இருப்பு ரதங்கள் இருந்தது என்று பார்க்கிறோம். இவன் கேள்விப்பட்ட போது அந்த தாம்போர் மலைக்கு இந்த சிசேரா ஏறி போகிறான். ஏறி போகும்போது அங்கே ஒரு பெரிய யுத்தம் நடக்கிறதாக நம்ம வாசிக்கிறோம். அந்த வசனத்தையும் நீங்கள் படித்து பாருங்கள். நம்ம எல்லாரும் மெசேஜுக்கு போகலாம். யாகேலை குறித்து கடைசியாக சொல்கிறேன். அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். 6லேருந்து 9 வசனம் வரைக்கும் நம்ம வாசித்துட்டோம், 4ஆம் அதிகாரம். மற்றும் 12வது வசனத்திலேருந்து நீங்கள் வாசித்து பாருங்கள். அபினோகாமின் குமாரன் பாராக் தாபோர் மலையில் ஏறி போனான் என்று சிசேராவுக்கு அறிவிக்கப்பட்ட போது, சிசேரா 900 இருப்பு ரதங்களாகிய தன்னுடைய எல்லா ரதங்களையும் தன்னோடு இருக்கும்படி எல்லா ஜனங்களையும் புறஜாதிகளின் பட்டணமாகிய ஆரோசேத்திலிருந்து கீசோன் பள்ளத்தாக்கிலே வரவழைத்தான். கீசோன் பள்ளத்தாக்கிலே அவன் வரவழைத்தான். எல்லா ஜனங்களையும், அவனுக்கு உண்டான 900 இருப்பு ரதங்களையும் அந்த கீசோன் பள்ளத்தாக்கிலே வரவழைத்தான். நல்லா கவனிங்க, கீசோன் பள்ளத்தாக்கில் இவனாய் வரவில்லை, ஆண்டவர் கொண்டு வந்தார். ஏனென்றால் பைபிளில் தெபோரால் சொல்லும்போது அந்த அம்மா அப்படி தான் சொன்னாங்க. அப்படி தான் 7வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். நான் யாபீனின் சேனாதிபதியாக சிசராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனையும் கீசோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்திற்கு வர நான் இழுத்துட்டு வருவேன். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய செயலை பாருங்க. நான் அவங்களை கொண்டு வருவேன். எந்த இடத்துல அவங்களை நிறுத்தி நீ யுத்தம் பண்ண வேண்டும் என்பது அவங்க தீர்மானிக்கிறது அல்ல, இது என்னுடைய தீர்மானம். நான் இழுத்து கொண்டு வருவேன், நீ அவர்களோடு கூட யுத்தம் பண்ணுவா என்று பார்க்கிறோம். அதே போல் அவன் என்ன பண்ணுறான், அந்த கீசோன் பள்ளத்தாக்கிலே அவளை கொண்டு வருகிறான். 900 இருப்பு ரதங்கள் வருகிறது, ஜனத்தாரில் அநேகர் வருகிறாங்க, யுத்த புருஷர்கள் வருகிறாங்க. இங்கே பாராக்கையும் இஸ்ரவேல் ஜனங்களையும் அழிக்கும்படிக்காக அவன் படையெடுத்து வருகிறான். அப்போ தெபோரால் அந்த அம்மா பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னென்னா 14வது வசனத்தில் நான் வாசிக்கிறோம், பாராக்கை நோக்கி நீ எழுந்து போ சொல்ற. எழுந்துரு பாராக்கே, நீ எழுந்து போ, கர்த்தர் சிசராவை உன் கையில் ஒப்பு கொடுக்கும் நாள் இதுவே. இந்த நாளில் கர்த்தர் அவனை கரத்தில் ஒப்பு கொடுக்க போகிறாரு. ஒப்பு கொடுக்கும் நாள் இதுவே. கர்த்தர் உனக்கு முன்பதாக புறப்படவில்லையா என்றால், அப்பொழுது பாராக்கும் அவன் பின்னாலே 10,000 பேரும் தாபோர் மலையிலிருந்து கீழே அந்த கீசோன் பள்ளத்தாக்குக்கு இறங்கினார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலே சிசராவை உன்னுடைய கரத்திலே, சத்துருவை 20 வருஷமாய் கொடுமையாய் நம்மை ஒடுக்கின அந்த சத்துருவை கர்த்தர் இன்னைக்கு உன் கையில் ஒப்பு கொடுக்க போறாரு. நீ இறங்கி போ, அந்த கீசோன் பள்ளத்தாக்குக்கு இறங்கி போங்கிறா. கர்த்தர் உனக்கு முன்பதாக, நீ போகிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் உனக்கு முன்பதாக போகிறாரு. பாராக்கே நீர் எழுந்து போ என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஒன்று தெரியுமா, நம்ம போகிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் அங்கே போகிறார். ஏன்னா கர்த்தர் எதுக்காக போகிறார்னா, ஆண்டவர் யுத்தம் நம்முடையதல்ல, நம்முடைய யுத்தமே கிடையாது.
பைபிளில் ஹோல் பைபிளில் நீங்கள் படித்து பாருங்க, ஆண்டவர் தான் நமக்காக யுத்தம் பண்ண முன்னாக போகிறார். யோசுவாவின் காலத்தில் பாருங்க, ஒரு பெரிய சேனையின் அதிபதி அவர் வந்து இறங்கினதை அவன் எரிகோ பட்டணத்திலிருந்து பார்த்தான் என்று பார்க்கிறோம். அவனோடு கூட பேசினான் என்று பார்க்கிறோம். நமக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர் நமக்கு முன்பதாக போகிறார். நம்ம நினைக்கிறோம் நம்ம தான் வெற்றி பெறோம், நம்ம தான் போராடுகிறோம், நம்ம தான் அவர்களை வீழ்த்துகிறோம். இல்லை, கர்த்தர் நமக்கு முன்பதாக போய் சத்துருக்களை ஜெயிக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், அல்லேலூயா. இப்படி பாராக் கர்த்தர் அதுக்கு முன்பதாக போயிட்டார். சிசேரா அந்த பள்ளத்தாக்கிலே வந்து விட்டார். இப்போ போகும்போது என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு விஷயத்தை நல்லா சொல்கிறேன், ஆழமாய் நீங்கள் பதிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் சிசேராவையும் அந்த ரதங்களையும் சேனை அனைத்தையும் பாராக்குக்கு முன்பதாக பட்டய கருக்கினால் கலங்கடித்தார். சிசேரா ரதத்தை விட்டு இறங்கி கால்நடையாய் அவன் ஓடி போனான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. சிசேராவுடைய பலம் எதுவாக இருந்தது? 900 இருப்பு ரதங்கள். அந்த இருப்பு ரதங்களை வைத்து இவன் என்ன வேணுனாலும் செய்யலாம், எங்கே வேணுனாலும் யுத்தம் பண்ணலாம், எதை வேணுனாலும் சாதிக்கலாம் என்று எது மேலே நம்பிக்கை வைத்திருந்தான் தெரியுமா? அந்த ரதங்களின் மேலே நம்பிக்கை வைத்திருந்தான். அல்லேலூயா. இப்போ என்னாச்சு? பாராக்குக்கு முன்பதாக அவன் ரதங்களை, எந்த ரதத்தை நம்பி வந்தானோ, எந்த குதிரைகளை நம்பி வந்தானோ, எந்த படைகளை நம்பி வந்தானோ, அதையை விட்டு அவன் ஓடி போக தேவனுக்கு முன்பதாக, தேவனுடைய யுத்த மனுஷனாகிய பாராக்குக்கு முன்பதாக அந்த ரதங்களை விட்டுட்டு ஓடி போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அவன் இறங்கி ஓடி போனான். ரதம் ஒன்றும் அவனை என்ன செய்யாது, இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலிருந்து ரட்சிக்காது என்று பார்க்கிறோம். வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 20வது சங்கீதத்தில் நம்ம இப்படி வாசிக்கிறோம், சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள், நாங்களோ எங்கள் கர்த்தராகிய தேவனை குறித்தே நாங்கள் மேன்மை பாராட்டுவோம். அந்த வசனத்தை வாசிங்க, கரெக்டாக வாசிங்க பார்க்கலாம். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே நாங்கள் மேன்மை பாராட்டுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், ஹல்லேலூயா. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் அவர்கள் வைத்திருக்கிற குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். அவங்களுக்கு அதுதான் மேன்மை, அவங்க வைத்திருக்கிற குதிரைகள் தான் மேன்மை. ஹல்லேலூயா. குதிரையினுடைய பலத்திலே பலக்கிறவர்கள் உண்டு, ரதத்தினாலே நம்ம எதை வைத்து சாதிக்கலாம் என்று நினைக்கிறவர்கள் உண்டு. ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார்னா, குதிரையும் வந்தாலும் சரி, ரதங்கள் வந்தாலும் சரி, ஆண்டவர் எல்லாம் நிர்மூலமாக்குகிற நம்முடைய தேவன் அவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களுக்கு ஒரு கர்த்தருடைய நாமத்தை குறித்தே நாங்கள் மேன்மை பாராட்டுவோம். நாங்கள் குதிரையும் எங்களுக்கு மேன்மை இல்லை, எங்களுக்கு ரதமும் மேன்மை இல்லை, கர்த்தருடைய நாமத்தினாலே நாங்கள் ஜெயிப்போம். அல்லேலூயா. ஆண்டவர் பார்த்தீங்கன்னா, தாவீது கோலியாத்துக்கு முன்பதாக நிற்கும்போது கோலியாத்து தாவீதை பரியாசம் பண்ணுகிறான். நீ என்ன தடியோடு வருவதற்கு நான் என்ன நாயா என்று கேட்கிறான். அப்படிதானே? அவனோ சிறு வயதிலிருந்து, சவுல் ராஜா சொல்றார், அவனோ சிறு வயதிலிருந்து யுத்தத்திலே பழகினவன், அவன் யுத்த வீரனவன். நீ ஒரு சாதாரணமான ஒரு ஆட்டு இடையன், அவனுக்கு முன்பதாக நீ போவது எப்படி என்று அங்கே சவுல் ராஜா அவனை நெக்லெக்ட் பண்ணினான். அல்லேலூயா. அவன் சொல்றான், இஸ்ரவேலின் தேவனாகிய சேனையை நிந்திக்கிறான் இந்த கோலியாத். தினம்தோறும் அந்த 40 நாட்கள் அந்த மாதிரி செய்தான் என்று பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது எப்படி போனான் தெரியுமா? தாவீதினிடத்தில் ஒரு கோல் இருந்தது, அவனிடத்திலே கவன் இருந்தது, அது மாத்திரம்தான் இருந்தது. ஆனால் தாவீது எதை கொண்டு கோலியாத்தின் இடத்திலே போனான்? அவனுக்குள்ள தேவன் விசுவாசம் ஒன்று இருந்தது. அதே நேரத்தில் சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே உன்னிடத்திற்கு நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னான். அல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ நிந்திக்கிற சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே நான் வந்திருக்கிறேன். நீ போட்டிருக்கிற அந்த மிலிட்ரி ட்ரெஸ்ஸை வச்சு நீ பெருமை பாராட்டலாம், உன்னுடைய கரத்தில் ஈட்டி இருக்குது பெருமை பாராட்டலாம், நீ வாள் இருக்குது பெருமை பாராட்டலாம்.
அல்லேலூயா. நீ வாட்டசாட்டமாக இருக்கலாம், உன்னை குறித்து நீ பெருமை பாராட்டலாம், உன்னை குறித்து மற்ற ஜனங்கள் அஞ்சலாம். நான் ஒருபோதும் அஞ்ச மாட்டேன். ஏன்னா உன்னுடையது எதெல்லாம் இருக்கிறதோ அதை விட பெரியது என் தேவனுடைய சேனைகளின் நாமம். அல்லேலூயா. சபாயோத், சேனைகளின் நாமம் என்று பார்க்கிறோம், சேனைகளின் கர்த்தர் என்று பார்க்கிறோம். சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி தாவீது நின்று ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து அவன் மண்டையில் அடித்தான், குப்புற விழுந்தான். அவனுடைய எந்த பட்டயம் கோலியாத்துக்கு பவராக இருந்ததோ, எந்த பட்டயத்தை கொண்டு வந்து உன்னை வெட்டி ஆகாய்த்து பறவைகளுக்கு உன்னை ஆகாரமாய் போடுவேன் என்று சொன்னானோ, அந்த பட்டயத்தை எடுத்து அவனை வெட்டி போட்டான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. சிலர் இதை ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். பைபிள் வேதத்திலே வாசிக்கிறோம். இன்னும் சில வசனங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன். என்னோடு கூட நீங்கள் சேர்ந்த 33வது சங்கீதத்துக்கு என்னோடு கூட வாங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 33வது சங்கீதம் 33வது சங்கீதம் 16வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். எந்த ராஜாவும் தன் சேனைகள் மிகுதியால் அவன் ரட்சிக்கப்படான், சபரியவானும் தன்னுடைய பலத்தின் மிகுதியால் அவன் தப்பான். இங்கே வேத வசனம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறதை பாருங்க. எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான். எவ்வளோ பெரிய சேனையா இருந்தாலும் அந்த ராஜா அந்த சேனையின் நிமித்தமாய் அந்த படை பலத்தை நம்பி இவன் போனான்னா அவன் ரட்சிக்கவே பட முடியாது, அதிலிருந்து விடுவிக்கப்படவே முடியாது. ஆமே. அடுத்தது இந்த இடத்துல வாசிக்கிறோம், சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியால் அவன் தப்பான். கோலியாத்தை போல அவனுக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கலாம், ஆனால் ஒருபோதும் தேவனுக்கு முன்பதாக அவன் தப்பிக்க முடியாது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு முன்பதாக அவன் சாத்தான் தப்பிக்கவே முடியாது. அல்லேலூயா. அவனில் இருக்கிறவனிலும் நம்மில் இருக்கிறவர் பெரியவர். உலகத்திலே இருக்கிறவனிலும் நம்மிலே இருக்கிற தேவன் பெரியவர். அல்லேலூயா. பைபிளை வாசிக்கிற அடுத்த 17வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ரட்சிக்கிறதுக்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா. ஏன்னா குதிரையெல்லாம் மிருக ஜீவன்களை உண்டாக்கினது கர்த்தர் உண்டாக்கினார். அல்லேலூயா. ஒரு வார்த்தை சொன்னா போதும், ஆண்டவர் அவைகளெல்லாம் என்ன செய்கிறார் அப்படின்னா ரொம்ப அமைதிப்படுத்தி விடுவார், சாந்தப்படுத்தி விடுவார். அது நீ போய் படு என்று சொன்னால் அது என்ன செய்யும்? படுத்துக்கொள்ளும். எதிரிகளுக்கு துணையாக அது என்ன செய்யாது? வந்து நிற்காது. தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ பாருங்க, ரட்சிக்கிறதுக்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தால் அது தப்புவியாது. பைபிளில் 18வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்கு தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்துக்கிறவரின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு கர்த்தர் விடுவிக்கவும் வாசிக்கிற பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் அவருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. தமக்கு பயந்து தம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிறவங்க மேலே தான் கர்த்தர் தப்ப வைப்பார் மரணத்திலிருந்து. அல்லேலூயா. குதிரையினுடைய பலம் அல்ல, ரதங்களுடைய பலம் அல்ல. ஏனென்றால் இன்னொரு அதிகாரத்தில் 46வது சங்கீதத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 46வது சங்கீதம் 8வது வசனம் 9வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். பூமியிலே பாழ்கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செயல்களை நீங்கள் வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார், வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் ஆண்டவர் சுட்டரிக்கிறார். அல்லேலூயா. பாருங்க பைபிள், அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார், வில்லை அவர் ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை எல்லாம் ஆண்டவர் அக்னியினால் சுட்டரிக்கிறார் என்று பார்க்கிறோம். அக்னியினால் சுட்டரிக்கிறார். அல்லேலூயா. நமக்கு விரோதமாக எது வந்தாலும் கர்த்தர் அக்னியினால் சுட்டரிப்பார். அல்லேலூயா. அது நமக்கு கண்களுக்கு தெரிஞ்சதாக இருக்கட்டும், அது கண்களுக்கு தெரியாததாக இருக்கட்டும், நமக்கு விரோதமாக எது வந்தாலும் கர்த்தர் அதை சுட்டரிப்பார். அல்லேலூயா. சிசிரா பாருங்க, 900 இருப்பு ரதத்தை நம்பி வந்தான். பைபிளில் சொல்லுது, அவன் அந்த ரதத்தோடு கூட திரும்ப அவன் வீட்டுக்கு போகாததை அவங்க அம்மா ஜன்னல் வழியிலே நின்று பார்த்து கொண்டிருந்தாள் என்று பார்க்கிறோம். அந்த வசனத்தை வாசிங்க. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் அந்த 5ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். மகன் வந்துடுமா, என்ன ரதத்தை நம்பி போயிருக்கிறான், குதிரையை நம்பி போயிருக்கிறான்,
அந்த வசனத்தை 5ஆம் அதிகாரத்தில் இருக்கிற அவனுடைய தாய். ஹல்லேலூயா. வாசிக்கலாமா? ஓ பிரைஸ் லார்ட். 28வது வசனம் வாசிங்க. 28வது வசனத்தை சிசராவின் தாய் ஜன்னலில் நின்று பலகனி வழியாய் பார்த்து கொண்டிருந்து அவனுடைய ரதம் வராமல் பிந்தி போனதென்ன, அவனுடைய ரதங்களின் ஓட்டம் தாமதிக்கிறதை என்று அவள் புலம்பினாள் என்று பார்க்கிறோம். இன்னும் மகன் வரலையே, 900 இருப்பு ரதத்தை கொண்டு போனானே. ஹல்லேலூயா. முன்ன காலத்துல எல்லாம் அவன் வெற்றி பெற்று திரும்ப வீரநடை போட்டு வருவானே, ரதங்களின் மேல் வருவானே. அவங்க அம்மா பலகனி வழியில் ஜன்னல் வழியில் பார்த்துட்டே இருந்து அவன் வருவதற்கு தாமதம் என்ன, அவன் உயிரோடு இருந்தால் தானே வருவான். ஹல்லேலூயா. அவங்க அம்மா கூட நினச்சா அவனுக்கு ரதம் இருக்கிறது, அந்த ரதத்தினாலே அவன் காப்பாற்றப்படுவான் என்று. பெரிய வெப்பனுங்க ரதம் என்பது அந்த காலத்தில் பெரிய ஒரு ஆயுதம், குதிரைகள். ஏன்னா அந்த ரதத்தில் போய் ஜெயிக்கிறது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. ஈஸியாய் வேலை முடிக்கலாம், ஈஸியாய் யுத்தம் பண்ணலாம், ஈஸியாய் எதிரிகளை என்ன செய்யலாம், நிர்மூலமாக்க முடியும். ஆனால் தேவனுடைய ஜனங்களுக்கு முன்பதாக, பாராக்குக்கு முன்பதாக, தெபோராளுக்கு முன்பதாக பைபிளில் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு முன்பதாக ஆண்டவர் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவர் ஈட்டியை முடிக்கிறவர், வில்லை ஒடிக்கிறவர். ஹல்லேலூயா. ரதங்களை ஆண்டவர் அக்கினியினால் சுட்டரிக்கிறவர் என்று நாம் பார்க்கிறோம். ரதங்களை அக்கினியினால் சுட்டரிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பைபிளில் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணினார். பைபிளில் வாசிக்கிறோம், ஆண்டவர் சிசராவை எதிர்த்து கர்த்தர் யுத்தம் பண்ணினார். வான சேனைகளை எல்லாம் பைபிளில் வாசிக்கிறோம். சிசராவோடு கூட வாசிங்க ஒரு வசனத்தை, யூதாவின் இந்த நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை, ரொம்ப இம்பார்ட்டன்ட் முக்கியமான வசனத்தை நீங்கள் வாசி. 5ஆம் அதிகாரம் 20வது வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். வானத்தில் யுத்தம் உண்டாயிற்று, நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களிலிருந்து சிசராவோடே யுத்தம் பண்ணிட்டு. ஆமென். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. வானத்திலிருந்து நட்சத்திரங்கள் சிசராவின் மேலே யுத்தம் பண்ணிட்டு. ஹல்லேலூயா. ஜோசிபஸ் சொல்றாரு, பெரிய ஒரு கல்மலை அவன் மேலே விழுந்தது போல தொப்பு தொப்பு என்று அவன் மேலே என்ன செய்ததா, விழுந்ததாக ஜோசிபஸ்ங்கிற ஒரு சரித்திர ஆசிரியர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே நல்லா கவனிங்க. ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்காக நட்சத்திரத்தை அனுப்பி எதிரிகளை கர்த்தர் கொலை செய்வார். ஹல்லேலூயா. எல்லா ரதங்களின் மேலும் அவன் மேலே இருந்த 900 இருப்பு ரதங்களும் ஆமென் நட்சத்திரங்கள் பட்டு ஒன்றுமில்லாமல் பைபிளை வாசிக்கிறோம், எல்லாமே கலண்டு போயிடுச்சு. வீல் தனியாக கலந்து போச்சு, குதிரை தனியாக ஓடிச்சு, அவன் உட்கார்ந்து வந்த இடமும் இல்லாமல் போயிடுச்சு. அதான் பைபிளில் நம்ம ஏற்கனவே சொன்னது போல, அவன் அதை நம்பி வந்தான், ஆனால் அதை விட்டு இறங்கி என்ன செய்தான், ஓடி போனான் என்று பார்க்கிறோம். ஓடி போயிட்டான். தேவனுடைய ஜனங்களுக்கு முன்பதாக நிற்க முடியவில்லை. தெபோராளுக்கும் பாராக்குக்கும் முன்பதாக அவங்களால் நிற்க முடியவில்லை. ஏனென்றால் அவன் அதை நம்பி வந்தான், ஆனால் இவர்களோ தேவனுடைய நாமத்தை நம்பி இருந்தார்கள். பைபிளை வாசி, என் தேவனுடைய நாமத்தினாலே நாங்கள் ஒரு கொடியை ஏற்றுவோம். ஹல்லேலூயா. அந்த கொடி பெயர் யெகோவா நிசி என்று வாசிக்கிறோம். எனக்கு ஜெயக்கொடியானவர் அவர். ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு ஜெயக்கொடியானவர். எனக்கு தான் நான் போன வாரமே சொன்னேன், யூதாவை குறித்து சொல்லும்போது நான் இப்படி சொன்னேன், என்னன்னா யூதா ஆள பிறந்தவன். ஆமென். சத்துருக்களுடைய அவன் கை சத்துருக்களுடைய பிடரியின் மேல் இருக்கும் என்று பார்க்கிறோம். ஒரு சிங்கத்தை போல, பால சிங்கத்தை போல, அவன் கிளை சிங்கத்தை போல அவன் எழும்புவான், இறை கவர்ந்து அவன் ஏறி கொண்டு போவான் என்று பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இப்படி என்ன நடந்தது, சிசராவுக்கு நடந்ததை நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் அவனுடைய ரதங்களையும் அவனுடைய சேனைகளை எல்லாம் ஆண்டவர் முறியடித்தார். இப்போ பாருங்க, இந்த சிசரா என்ன செய்கிறார் அப்படின்னா, ரதங்களை விட்டு ஓடி போகிறார். ஓடி போகும்போது அந்த மலையிலே யாகேல் என்கிற அந்த பெண்ணுடைய கூடாரத்தை பார்க்கிறார். நல்ல கவனிங்க. அவன் புருஷன் பேர் என்னது, கேனானியனான ஏபேர் என்பவன் மோசேயின் மாமனாகிய
ஓபாவின் புத்திரராயிருந்த கேனியரை விட்டு பிரிந்து கேதேசின் கிட்ட இருக்கிற சானாயும் என்னும் கருவாலி மரத்தின் அருகே தன் கூடாரத்தை அவன் போட்டிருந்தான் என்று நியாயாதிபதிகள் 4:11 வாசிக்கிறோம். நல்லா கவனி, 4:11 அந்த பகுதியை வாசிக்கிறோம். அதாவது என்னென்னா, மோசேனுடைய மாமனார் இருக்கார்ல, அவங்க மைத்துனர், மோசேனுடைய மைத்துனர், அவங்களிடத்திலிருந்து கேனானியர் என்று அவர்களுக்கு பெயர், அவர்களிடத்திலிருந்து பிரிந்து வந்து இந்த இடத்துல அவர் என்ன செய்கிறார், கூடாரம் போட்டு குடியிருந்தார். அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா கானானின் ராஜாவாகிய இந்த யாபீனுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த யாகேலினுடைய கணவனுக்கும் ஒரு சம்பந்தம் என்ன செய்து இருந்ததுனால, உறவுகள் இருந்ததுனால, ஒரு சமாதானம் இருந்ததுனால சிசரா என்ன பண்ணுறார், கால்நடையாக நடந்து எங்கே போகிறார் அப்படின்னா யாகேலினுடைய கூடாரத்துக்கு அவன் போகிறான் என்று பார்க்கிறோம். அந்த வசனத்தை வாசிங்க. சிசேரா 17வது வசனம். சிசேரா கால்நடையாய் கேனியனான ஏபேரின் மனைவி யாகேலுடைய கூடாரத்திற்கு ஓடி வந்தாள். அப்பொழுது யாபீன் என்னும் ஆட்சோரின் ராஜாவும் கேனியனாகிய ஏபேரின் வீட்டுக்கும் அந்த காலத்தில் சமாதானம் உண்டாயிருந்தது. யாகேல் வெளியே சிசராவுக்கு எதிர்கொண்டு போய் வரவேற்கிறார். உள்ளே சிசராவே, நீர் படை சேனை தளபதியே, வாங்க, நீங்கள் உள்ளே வாங்கன்னு சொல்லி என்ன செய்கிறான், வெல்கம் பண்ணுறா. உள்ளே வரான். உள்ளே வரும்போது என் அண்டை உள்ளே வாரும், பயப்படாதையும் என்று அவனுடைய சொன்னான். அப்படியே அவன் அண்டை கூடாரத்தில் உள்ளே வந்தபோது அவனை ஒரு சமுக்காலத்தை வைத்து அவளை மூடினான் என்று பார். நல்ல வரவேற்பு இருந்தது. இவன் பரவாயில்ல, இந்த அம்மா கூப்பிடுதுன்னு உள்ளே போயிட்டான். உள்ளே போயிட்டு சமுக்காலத்தினாலே அவனை மூடி வைத்தான் என்று பார்க்கிறோம். மூடி வைக்கும்போது அவன் சொல்கிறான், எனக்கு ரொம்ப ஓடி வந்திருக்கிறேன், ரொம்ப களைப்பாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா அப்படின்னு கேட்குறான். அப்போது தண்ணி கிடைக்குமான்னு சொன்னது, இப்போ போயிட்டு என்ன செய்கிறா, பாலை கொண்டு வந்தாள் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. சில பார்த்தீங்கன்னா டேக்ஸ் பைபிள்னு ஒரு பைபிள் இருக்குது. அந்த டேக்ஸ் பைபிளில் ஒட்டகப்பாலுன்னு இருக்குது. ஒட்டகப்பாலை அவனுக்கு கொடுத்தான் என்று இருக்குது. ஆனால் இங்கே நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வந்து பாருங்கள். அந்த அம்மாவை குறித்து இந்த தெபோராள் சொல்லும்போது அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஸ்திரீகளுக்குள் 24வது வசனம். ஸ்திரீகளுக்குள்ளே கேனியனான ஏபேரின் மனைவியாய யாகேல் ஆசீர்வதிக்கப்பட்டவள், கூடாரத்தில் வாசமாயிருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே, தண்ணீரை கேட்டான், பாலை கொடுத்தாள், ராஜாக்களின் கிண்ணியிலே வெண்ணெயை கொண்டு வந்து கொடுத்தாள் என்று பார்க்கிறோம். டேக்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, அவர் ஒட்டக பாலை கொடுத்தார் என்று அவர் சொல்கிறார். ஆனால் இங்கே அந்த தெபோராள் அம்மா என்ன கொடுத்தாங்கன்னு வாசிக்கிற, தயிர், வெண்ணெயை கொண்டு வந்து அவளுக்கு சாப்பிட கொடுத்தார். ராஜா அவனுடைய கிண்ணியிலே அவளுக்கு கொடுத்தாள் என்று பாரு. தயிர் சாப்பிட்டா என்ன ஆகும்? வெண்ணெய் சாப்பிட்டா, தயிர் சாப்பிட்டா என்ன ஆகும்? என்னங்க ஆகும்? தயிர் சாப்பிட்டா என்ன ஆகும்? இப்போ அதுதான் அவனுக்கு நடந்தது. சிசேராவுக்கு தயிர் சாப்பிட்ட உடனே என்ன நடந்தது? அவர் கொஞ்சம் அப்படியே மதன்னு ஒரு மாதிரி படுக்க அப்படியே தூங்கிட்டார். ஸ்பாட்டில் தூங்கிட்டார். ஏன்னா ஏற்கனவே யுத்த களைப்பு, ரெண்டாவது அங்கேருந்து நடந்து வேற வந்திருக்கிறாரு. வந்த உடனே இந்த அம்மா ஒட்டக பாலு கூட அது கூட கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு மப்பு மந்தாரத்தை ஏற்படுத்தக்கூடியது ஒன்று, ஒட்டகப்பால். அதே நேரத்தில் இந்த அம்மா தெளிவாக இவங்க சொல்லும்போது சொல்கிறாங்க, வெண்ணெயை கொடுத்தால், தயிரை கொடுத்தால். ஆங்கில பைபிளில் கர்ட் என்று எழுதப்பட்டிருக்குது. அப்படின்னா தயிரை கொடுத்தால் என்று பாரு. தயிரை கரைச்சி குடிச்சன்னு சாப்பிட்டுட்டேன்னு செய்தான், படுத்தான் தூங்கிட்டான். தூங்கும்போது பார்த்தீங்கன்னா கத்தர் அவளை கொண்டு அந்த இடத்துல சொன்னார்ல, பாராக்கே உனக்கு அந்த மேன்மை இல்லை, ஒரு பெண்ணுக்கு அந்த மேன்மை கிடைக்க போதுங்கிற அந்த தீர்க்க தரிசனம் இந்த இடத்துல நிறைவேறுகிறது. இவ தூங்கின பிறகு நீண்ட ஒரு கூடாரத்தை டென்ட் அடிக்கிற ஆணி எடுத்து சுற்றி எடுத்து தலையில் என்ன செய்தான், அடித்து கீழே புதைஞ்சு போகிற அளவுக்கு அந்த அம்மா அடித்து கொண்டு போட்டாள். காலையில் எந்திரிச்சு பார்க்குறா, சிசரா என்ன காலியாய் அவன் மரித்து போனான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அங்கே தெபோராள் சொன்ன தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறுது. அதனால தான் அந்த அம்மா சொல்ல, கூடாரத்தில் குடியிருக்கிற அந்த ஸ்திரீகளுக்குள்ளே, அந்த அம்மா ஆசீர்வதிக்கப்பட்ட ஸ்திரீகளுக்குள்ளே கேனானினாகிய ஏபேரின் மனைவியாகிய யாகேல் ஆசீர்வதிக்கப்பட்டவள், கூடாரத்தில் வாசமாயிருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே என்று 26வது வசனத்தை வாசிங்க. தன் கையால் ஆணியையும் தன் வலது கையால் தொழிலாரின் சுத்தியையும் பிடித்து சிசராவை அடைத்தால், அவன் நெற்றியிலே உருவ கடாவி அவன் தலையை
உடைத்து போட்டான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு பெண் மூலமாக கர்த்தர் அற்புதத்தை செய்தார். ஒரு பெண் மூலமாக கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ரிலீஃபை கர்த்தர் கொடுத்தார், ஒரு டெலிவரன்ஸை கர்த்தர் கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பெண்களும் நிறையா சாதிக்க முடியுங்க. பெண்களால் சாதிக்க முடியாத ஒரு காரியம் ஒன்றுமே இல்லை. போன வாரத்தில் யூடியூப்ல எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அமெரிக்க தேசத்தில் 1,00,000 பெண்கள் ஒன்று கூடி தேசத்திலே பல நாட்களாய் உபவாசம் இருந்து அவர்கள் ஜெபித்தார்கள் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. நல்ல ஒரு மாற்றம் வருவதற்காக, தேசத்தில் எழுப்புதல் வருவதற்காக நம்ம அதை இதையும் பார்க்கிறோம். ஆனால் பாருங்க, யூடியூப்ல பாருங்க, அதை நான் பார்த்தேன். கிட்டத்தட்ட 1,00,000 பெண்கள் கூடி, வெறும் விமன்ஸ் எல்லாம் கூடி தேசத்துக்காக, உலக மக்களுடைய எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணாங்க. அல்லேலூயா. தேவராலை கொண்டு கர்த்தர் நியாயந்திருக்க முடியும் என்றால், பாழான பட்டணங்களை கட்ட முடியும் என்றால், வழிகளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆயத்தப்படுத்த முடியும் என்றால், பெண்களால் கூடாத ஒன்றுமே இல்லை. கர்த்தர் ஒரு 12 நியாயாதிபதி நடுவிலே ஒரு பெண்ணை கர்த்தர் எழுப்பி நியாயந்தீர்த்தார் என்று பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மை ஆண்கள் மாத்திரம் அல்லங்க, பெண்களையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? தன்னுடைய ராஜ்யத்திற்கு பயன்படுத்துகிறார். ஆமென். தன்னுடைய ஆளுகைக்கு கர்த்தர் பயன்படுத்துகிறார். ஆண்டவர் பெண்களையும் சபையிலே கர்த்தர் பயன்படுத்துகிறார். நீங்கள் தீர்க்கதரிசியாகவும் நல்ல ஊழியராகவும் இருக்கணும், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவர்களாகவும், நல்ல ஜெபிக்கிறவர்களாகவும், சத்துருக்களுடைய தலையை உடைக்கிறவர்களாகவும், அல்லேலூயா, சத்துருக்களை ஜெயிக்கிறவர்களாகவும் பெண்களை கர்த்தர் பயன்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு வசனம் பிடிச்சுள்ள சங்கீதங்களின் புஸ்தகத்துக்குன்னு வாங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 88வது சங்கீதம் 9வது 10வது வசனத்தை நீங்கள் வாசிங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்த அந்த சிசராவும் யாபீனும் என்ன நிலைமைக்கு போனாங்கிறதை அந்த சங்கீதம் நமக்கு விவரித்து காண்பிக்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 88வது சங்கீதம் 9வது 10வது வசனத்தை வாசிங்க. இல்லைங்க சார், இல்லை, 80 பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு சோத்திரம். வெரி குட். 83வது சங்கீதம், மன்னிக்கணும், 80 சங்கீதங்களின் புஸ்தகம் 83வது சங்கீதத்தில் நீங்கள் பாருங்கள், 9வது வசனத்தை நீங்கள் வாசிப்ப, 9, 10 வசனத்தை வாசிங்க. மீதியானியருக்கு செய்தது போலவும் கீசோன் என்னும் ஆற்றண்டையிலே எந்தோரிலே அழிக்கப்பட்டு, பாருங்க, இங்கே கீசோன் ஆறுங்கிறத மறக்காம சொல்றாங்க. கீசோன் என்னும் ஆற்றண்டை எந்தோரிலே அழிக்கப்பட்டு நிலத்துக்கு எருவாய் போன சிசேரா யாபீன் என்பவர்களுக்கு செய்தது போலவும் அவர்களுக்கு நீங்க செய்யுங்க. அவங்க 2 பேரும் நிலத்துக்கு எருவாய் போனார்கள். ஆமென். நிலத்துக்கு அவர்கள் பார்த்தீங்கன்னா உரமாய் போய்விட்டார்கள் என்று பார்க்கிறோம். ஜனங்களுக்கு விரோதமாய் செய்தவனுடைய நிலைமையெல்லாம் எப்படி தான் இருக்கும் அப்படின்னா இப்படி தான் ஆகும். ஆண்டவர் எதற்காக அந்த கீசோன் பள்ளத்தாக்கில் அவங்களை கொண்டு வந்தார் தெரியுமா? அந்த கீசோன் பள்ளத்தாக்கிலே அவர்களை நிர்மூலமாக்கினவர்களே அந்த ஆற்று தண்ணீர் அடித்துட்டு போயிடுச்சுன்னு பார்க்கிறோம். அந்த வசனத்தை கூட நீங்கள் வாசித்து பாருங்கள். என்னோட கூட நியாயாதிபதிகளின் புஸ்தகத்துக்கு வாங்க, 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 5ஆம் அதிகாரம் 20-21வது வசனத்தை வாசிக்க. கானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று, நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களிலிருந்து சிசராவோடே யுத்தம் பண்ணின கீசோ நதி, பூர்வ நதியாகிய கீசோ நதியே அவர்களை அடித்து கொண்டு போயிற்று. என் ஆத்துமாவே நீ பலவான்களை நீ மிதித்தாய். யுத்தம் பண்ணின போது அவ்வளோ ஜனங்களும் எந்த நதியில் அடித்து கொண்டு போகப்பட்டார்கள்? அந்த கீசோ நதி அண்டையிலே அடித்து கொள்ளப்பட்டு போனார்கள். அதனால தான் தெபோரா சொல்லும்போது ஆண்டு சொன்னார், நான் கீசோன் பள்ளத்தாக்கிலே அந்த நதி அண்டையிலே அவர்களை நான் கொண்டு இழுப்பேன். அல்லேலூயா. அங்கே யுத்தம் நடக்கும். யுத்தம் நடக்கிறவங்களை புதைக்க வேண்டாம், ஆற்று தண்ணியே என்ன செய்யும்? அடிச்சுட்டு போயிடும்னு சொன்னதை பார்க்கிறோம். அது நிறைவேறினதை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் தான் தெபோராக்கள், நீங்கள் தான் பாராக். ஆமென். 5ஆம் அதிகாரத்துக்கு பாருங்கள், 12வது வசனம் சொல்லுகிறது, விழி விழி தெபோராலே, விழி விழி தெபோராலே, விழி
விழி விழி, பாட்டு பாடு. பாராக்கே நீ எழும்பு எழும்பு, அபினகாமின் குமாரனே உன்னை சிறையாக்கினவர்களை நீ சிறையாக்கி கொண்டு போ. ஹல்லேலூயா. விழி விழி தெபொராலே, விழி விழி, பாட்டு பாடு. பாராக்கே நீ எழும்பு எழும்பு, நீ உன்னை சிறையாக்கினவர்களை நீ சிறையாக்கி கொண்டு போ. ஹல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் நம்மை சிறையாக்கினவர்களை சிறையாக நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் சிறையாக்கி சத்துரு வைத்திருக்கிறானோ அதையெல்லாம் அவனை என்ன செய்யணும்? அதை கொண்டு அவனையே சிறையாக மாற்று. தீமையை கர்த்தர் நம்மை நன்மையாக மாற்றுகிறவர். அல்லேலூயா. நமக்கு என்ன சிறை இருக்கிறதோ அந்த சிறையை அவனை, இந்த நம்முடைய சிறையை கொண்டு அவனை என்ன செய்யணும்? சிறையாக்கி கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே தெபொராலே, விழி விழி தெபொராலே, விழி விழி, எழும்பு பாராக்கே நீ எழும்பு, எழுந்திருந்து கர்த்தருடைய வேலையை செய். கர்த்தர் உன்னோடு கூட இருந்து பெரிய காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் அப்படியே எழுந்திருக்கலாமா? எழுந்திருக்கலாம். ஆண்டவர் ரதங்கள், நமக்கு விரோதமாய் ரதங்கள் வரலாம், நமக்கு விரோதமாய் குதிரைகள் வரலாம், நமக்கு விரோதமாய் பல ஆயுதங்கள்